Hello all, welcome to Rohini's Law and Justice Journal. இன்னைக்கு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில லா கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம். ஓகே, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ கால் ஃபார் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5-year LLBக்கு மே மந்த்ல நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி 3-year LLBக்கு ஜூன் ஆர் ஜூலை மந்த்ல அபிஷியல் வெப்சைட்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படிங்கறத அபிஷியல் வெப்சைட் ஆன www.tndalu.ac.in இதுல செக் பண்ணலாம். அது போக நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல் இது எல்லாத்துலயுமே அப்ளிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணும்போது நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. நீங்க அதுலயும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணும்போது சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட பர்சனல் மெயில் ஐடியில இருந்து தான் அப்ளை பண்ணணும். அது போக அந்த அப்ளிகேஷன்ல நீங்க உங்க மொபைல் நம்பரை தான் மென்ஷன் பண்ணணும். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டி உங்களை கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த மெயில் ஐடியும் உங்களோட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸோ இல்ல வாட்ஸ்அப்போ அனுப்புவாங்க. வேற யாரோடையாவது மெயில் ஐடியோ இல்ல மொபைல் நம்பரோ கொடுத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிட்ட இருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன்ஸை நீங்க மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. இந்த அப்ளிகேஷனை அபிஷியல் வெப்சைட்ல தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அங்கதான் நீங்க அப்ளையும் பண்ணணும். வேற ஏதாவது வெப்சைட் மூலமா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ளை ஒன்லி த்ரூ த அபிஷியல் வெப்சைட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்க கட்டாயம் நீங்க எங்கேயாவது நோட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பரை தான் யூனிவர்சிட்டி ஒரு தடவை உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் யூனிவர்சிட்டிக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நம்பரை தான் மென்ஷன் பண்ணி நீங்க கம்யூனிகேட் பண்ணணும். அலாட்மெண்ட் முடியிற வரைக்குமே இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஒருவேளை 3-year LLBக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா யூஜி டிகிரியோட ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அது மட்டும் இல்லாம உங்களோட சிக்னேச்சரோட போட்டோ, இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அபிஷியல் வெப்சைட்லயே ஹவு டு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு வீடியோ கொடுத்திருப்பாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த வீடியோவை நல்லா பார்த்து அதுல சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டா கவனிச்சு அதே மாதிரி நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். இது ஃபில் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதை நீங்க வீடியோ பார்த்தாலே புரிஞ்சுக்குவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எல்எல்பியும் அப்ளை பண்றீங்க, எல்எல்பி ஹானர்ஸும் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனியா நீங்க அப்ளை பண்ணணும். செப்பரேட் அப்ளிகேஷன் நீங்க எல்எல்பிக்கு ஒண்ணு, எல்எல்பி ஹானர்ஸ்க்கு ஒண்ணு தனித்தனியா தான் போடணும். ரெண்டுமே ஒரே அப்ளிகேஷன்ல நீங்க ஃபில் பண்ண முடியாது. சோ அதையும் நீங்க ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது. இந்த வீடியோல ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. And that's all for today. Thank you. If you like this video, please like, share and subscribe.